இருப்பதிலேயே மேரு என்பதுதான் உயர்ந்த மலை. அந்த மலையை விட உயர்ந்த தவத்தை செய்தவர் தான் ஆரூரர் என்று சங்கிலியாருடைய கனவில் இறைவன் சொல்லுகிறார். எனவே இறைவனை தன் நெஞ்ச கூட்டத்தில் கட்டி போட்டவர். அது மட்டுமல்ல, மேருமலையை விட மேம்பட்ட தவமுடையவர். சாமி என்ன பண்றாரு நினைச்சு, இது ஏன் சொல்றேன்னு கேட்டா, இந்த நாயன்மார்கள் பேரை சொல்வதற்கு தகுதியுடைய ஒருவரை மேலிருந்து கீழே அனுப்புனார். யாரோ ஒருத்தர் கூப்பிட்டு, இப்ப நம்ம வீட்டுல ஒரு கல்யாணம் இருக்குது, பத்திரிக்கை கொடுக்கணும், எப்ப அந்த பக்கத்து வீட்டுல மறந்துட்டு மாதிரி இருக்குதே, கொஞ்சம் பத்திரிக்கை கொடுத்துட்டு வந்துருப்போ, எதை வச்சா போதும். அப்படி இல்லை, அதை யாரு போறது? ஏங்க நாம போனா நாம தாங்க போகணும், நாம போய் தான் கொடுக்கணும். ஏன் ரொம்ப முக்கியமானவங்க, அப்ப நாமே போய் கொடுக்கணும். ஒருவேளை நம்ம போக முடியல, அப்ப நமக்கு நிகராக யார் இருக்கிறாரோ அவரை அனுப்பி கொடுத்தா தான் அது பொருத்தமா இருக்கும் அப்படின்னு நினைப்போமா இல்லையா? அது போல பெருமான் நினைக்கிறாரு, இந்த நாயன்மார் பேரை நானே சொல்லணும், ஆனாலும் என்னை விட ஒரு தகுதியுடைய ஒரு தொண்டன் சொல்வது சரியாக இருக்கும் என்று கருதியதனால தன் திருவடி மறவாத அன்பை கொண்டிருக்கின்ற, தன்னை நெஞ்சத்தில் கட்டி போட்டு வைத்திருக்கின்ற ஆளாள சுந்தரரை சொல்ல வைக்கலாம் என்று பெருமான் கருதினார்.